நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் சிரிக்கும், பூக்களின் பாதையில் முட்களும் இருக்கும். பூவா முள்ளா உங்கள் சாய்ஸ். புன்னகையோ கண்ணீரோ உங்கள் சாய்ஸ். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். லட்சுமி, நாங்க பிறப்புறோம்மா. வள்ளிக்கு தாலி பிரிச்சு கட்ட வரைக்கும் மாதிரி இருக்கக்கூடாது அண்ணே. எங்களுக்கும் ஆசைதான் அத்தை. வள்ளிக்கு மசக்கு எடுத்து அவள் ஆசைப்பட்டதை சமைச்சு போடுற வரையில இருக்கணும்னு. ஆனால் அது வரைக்கும் என் கம்பெனியில் எனக்கு லீவு கிடைக்காதே. அத்தை, நான் இங்கே இருந்தா +2 +3 தான் படிக்கணும். எனக்கும் MBBS கூட ஒரு வருஷம் ஆயிடும். படிச்சது போதுன்னா சொல்லு, நானும் இங்கே ஏதாவது டூப்ளிகேட் டாக்டர். என்ன சொல்ற? சும்மா இரு, உனக்கு எப்பவும் கிண்டல் தான். இந்தங்க கல்யாண பலகாரம். ஐயோ இவ்வளோமா? ஆமா, கல்யாண பலகாரமா? கல்யாணத்தன்னைக்கே ஒரு வாடை வந்துச்சு. என் கல்யாண பலகாரத்துலயாவது வாடை தான் வந்துச்சு. உங்க கல்யாண பலகாரத்தை புட்டா வாடை மட்டும் இல்ல, நூலும் வரும். ஆமா, எங்க நம்ம பலராமன? இதோ வந்துட்டே இருக்கேன். எனக்கு 100 ஆயிடுச்சு. இந்தாங்க உங்க டிக்கெட். சரி லட்சுமி, அப்போ நாங்கள் போயிட்டு வர்றோம். இனிமேல் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். பலராமா, பொண்டாட்டி வந்துட்டான்னு அடிக்கடி நைட் ஷிஃப்ட்டு லீவ் போடாது. வள்ளி வரட்டுமா? சரிக்கா. அதே பார்த்துக்க. அடுத்த முறை வரும்போது பட்டணத்தில் கேஸ் சாம்பல் கிடைக்காது, நல்ல புளிப்பாக நெல்லூர் மாங்காய் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வரும்படி இருக்கணும். போங்கக்கா. பாலா வரேன். சரி கண்ணா. அத்தை, நான் வரேன் வரேன். உடம்பு பார்த்துக்கோங்க. வரேன். அடிக்கடி லெட்டர் போடு. அம்மா, நான் போய் விட்டு வந்துடுறேன். போய்டுறேன். ஹலோ, என்னாச்சு? உன்னை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குல்ல வன்யா. ஏன்? கடவுள் உனக்கு எந்த குறையும் கொடுக்கல பாரு. அதான் என்ன மாதிரி சோகங்களும் பாரங்களும் உனக்கு இல்லை. யார் சொன்னா இல்லைன்னு? இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? இதில் யாருக்காவது சோகமே இல்லாத வாழ்க்கை இருக்கானா? இல்லை. எல்லார் மனசுலையும் சோகம் இருக்கு, எல்லார் மனசுலையும் பாரமும் இருக்கு. இந்த சோகத்தெல்லாம் பெருசாக்கி பெருசாக்கி வாழ்க்கை முழுக்க கண்ணீரோட முதல்ல மாதிரி அமைந்து கிடக்க போகிறோமா, இல்லை எப்பேற்பட்ட சோகமாக இருந்தாலும் மனசை லேசாக்கி சிட்டுக்குருவி மாதிரி பறக்க விட போகிறோமாங்கிறதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நன்மையும் தீமையும் பிறர் தர வரா. உன்னால் எப்படி அந்த சின்ன வயசில் இவ்வளோ தத்துவம் பேச முடியுது? இது தத்துவம் இல்லடா கண்ணா, உலக நடைமுறை. இந்த உலகத்தில் நல்லா இருக்கிற வரைக்கும் எவனுமே ஞானி ஆகிறது கிடையாது. கவிஞர் கண்ணதாசன் சொன்ன மாதிரி கெட்ட பின்பு தான் ஞானி. ஓ, நீங்கள் ஞானிங்களா? கிண்டலா பண்ணுறேன். உன்னை பார்த்து ஒரு ஆம்பளை உன் எதிர்க்க நிற்க பயப்படுறான். நான் உன் ஆஃபீஸ்க்கு வந்தேன். என் காது படவே என்ன தெரியுமா சொல்கிறான்? அந்த பொண்ணா, அது பயங்கர முரடு பான்ற இந்த பெரிய ஞானியா. புத்தர் தான் ஞானின்னு அர்த்தம் இல்லை. காலம் பூரா போராடின மகாத்மா காந்தியும் ஞானி தான். அது சரி, நீ எப்படி ஞானியான அது சொல்ல. எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி கனவுகளோடையும் சந்தோஷத்தோடையும் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அன்னைக்கு சாயங்காலம் வர அம்மா பசிக்குதுமா. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. பக்கத்து வீட்டில் கல்யாணம் அண்ணன் 12 ரவிக்கு தைக்க கொடுத்துருக்காங்க. தச்சா இந்த மாதம் உதவும் இல்லையா? ஒன்று தைக்கிற, இல்லை ஸ்ரீராம ஜெயம் எழுதுற. ஒன்று வயிற்றுக்கு, ஒன்று மனசுக்குமா. நீ தலையெடுத்த பிறகுதான் நான் தலை நிமிர்ந்து நிற்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ரீராம என்ன நினைச்சிட்டு இருக்கானோ? வா வாமா, உள்ள வாமா. இது உன் வீடு, தைரியமா உள்ள வா. வா. காமாட்சி,
இது புவனா ரொம்ப நல்ல பொண்ணு. இனிமே நம்ம வீட்டில் தான் இருக்க போகுது. புவனா பின்னால போய் முகம் கழுவிட்டு வா. சரிங்க. லாவண்யா சாப்பிட்டாச்சா? என்ன இல்லைங்க. லாவண்யோட புவனாவை உட்கார வச்சு சாப்பாடு போடு. அது யாருங்க? என்ன அவசரம்? சொல்றேன். காமாட்சி, 20 வருஷமா நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்கும்போது வெப்பாட்டியா ஒருத்தி கூட்டிட்டு வர அளவுக்கு நான் அயோக்கி இல்லம்மா. என் சம்பளம் எனக்கே பத்த மாட்டேங்குது. இதுல லாவண்யா படிப்பு, 2 வேளை சாப்பாடு எல்லாம் இந்த தையல் மிஷின் நம்பி தான் நடக்குது. இதுல நான் இன்னொரு பொண்ணை வச்சுக்கிறேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. பதினஞ்சு வருஷமா தர்மலிங்கத்தை எனக்கு தெரியும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனுடைய ஒரே மக தான் இந்த புவனா. எங்க அப்பா என்ன தனியா விட்டுட்டு 10 நாள் முன்னாடி தான் இறந்து போயிட்டு. தனியா நிக்கிற பொண்ணுகிட்ட போய் ஏமா நான் உன்னை வச்சுக்குவா அப்படின்னு கேட்டா அவன் மனுஷனா? ராமா ராமா, அப்படி கேட்கவே கூடாது. அதனாலதான் பூனாவுக்கு தாலி கட்டி பொண்டாட்டியே கூட்டிட்டு வந்தேன். அம்மா, வார்த்தைக்கு வார்த்தை ராமா ராமானுவியே, அந்த ஏகபத்தினி விரத உனக்கு காட்டின வழி இதுதானா? இனிமேல் இது இவங்க வாழ வேண்டிய வீடு, நாம வாழ வேண்டிய வீடு இல்ல. வா போலாம். கத்தாதையா, 18 வயசுல கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு நிக்கும் போது அதே வயசுல இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? லாவண்யா, உனக்கு வயசு பத்தாது. பேசாம ஏத்துக்கோ. நடந்தது நடந்து போச்சு. மான மரியாதையோட வாழ்வோம். எது மான மரியாதை? வேணா பால் பழம் கொடுத்து பாய விரிச்சு பெத்த தகப்பன இந்த பொண்ணோட முதல் இரவு கொண்டாட அனுப்பி வைக்கட்டுமா? அசிங்கமா பேசாத லாவண்யா. அட போயா, நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கு ஒரு பொண்டாட்டி பொண்ணு. அம்மா, குழந்தை பிறந்ததும் ஆனா பொண்ணான்னு கேட்பாங்க. ஆணா இருந்தா சந்தோஷப்படுவாங்க, பொண்ணா இருந்தா வருத்தப்படுவாங்க. இது உலக இயல்பு. இந்த நடைமுறைய நான் மாத்தி காட்டுறேன். ஆணை பெத்தாதான் இல்ல, பொண்ணை பெத்தாலும் சந்தோஷப்படலாம். காலம் பூரா உன்னை வச்சு நான் காப்பாத்துவேன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா என் கூட வெளியில வா. நீயே இல்ல நாயிட்ட பிறகு இனிமேல் நான் ஏன் ராமலிங்கம் மகள் ஆர் லாவண்யாவா இருக்கணும்? 10 மாசம் சுமந்து பெத்த என் அம்மா காமாட்சி. இன்னையில இருந்து நான் கே லாவண்யா. வாழ்க்கை முழுக்க இனி அதுதான் என் இனிஷியல். பாமா, கொஞ்சம் இருமா, நான் உன்னோட வரத்தான் போறேன். அதுக்கு முன்னாடி அவரோட 20 வருஷம் வாழ்ந்திருக்கேனே, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேம்மா. நான் வரேங்க. நான் செத்தா என் மகன் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டான். இவரு செத்தா நீ எனக்கு சொல்லி அனுப்பாது. இங்க கட்டத்தால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் என்னையோட அறுந்து போச்சு. அம்மா, இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு புத்தி வர மாதிரி நல்ல காரியம் செஞ்ச. போலாம் மாமா. எல்லாரும் தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் விஷயத்துல நீ 8 அடி பாஞ்சிருக்க, உங்க அம்மா 16 அடி பாஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னைக்காவது எங்க அப்பா ஞாபகம் வரும். ஆனா எங்க அம்மா அவர் செஞ்ச துரோகத்தால அவரை மொத்தமா மறந்துட்டாங்க. ஒரு ஆள் எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னார். நான் என்னன்னு கேட்டேன். உங்க அப்பா காலமாயிட்டாருன்னு சொன்னார். கடைசியா ஒரு தடவை முகத்தையாவது பார்த்துட்டு வரலான்னு எங்க அம்மாவை கூப்பிட்டேன். விரோதிய கூட போய் பார்க்கலாம், ஆனா துரோகியை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானாவது போயிட்டு வரேன்னு. உன் பேரை ஆர் லாவண்யால இருந்து கே லாவண்யான்னு மாத்தினது பெருசு இல்ல, அதன்படி நடந்துக்கணும்னு சொன்னாங்க. நானும் போய் பார்க்கல. தாயின்ற வார்த்தைக்கு அர்த்தமே உங்க அம்மா தான் லாவண்யா. எங்க அம்மா என்ன மாதிரி படிக்கல, ஆனா அவங்க தாய்ப்பாலோட நெஞ்சுறுதியும் தைரியத்தையும் ஊட்டி வளர்த்துருக்காங்க. இது யாருக்கும் கிடைக்காது கண்ணம்மா.
நேரமாச்சு. லாவண்யா கதை தொடரும். போலாமா? நான் 7:30 வந்துடுவேன். நீங்கள் வராமல் இருந்துடாதீங்க. 8க்குள்ளேயே வந்து சேருங்க. ஓகே ரைட். ஹலோ ராம்லால்ஜி, வாட் ஆ சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க? ஸோ நைஸ், ஸோ நைஸ். இதெல்லாம் என்ன மக்களா? முபாரக் ஹோ, முபாரக் ஹோ. தேங்க்யூ ஜி, ஸோ நைஸ் ஆஃப் யூ. உட்காருங்க, ப்ளீஸ் சிட் டவுன், ப்ளீஸ் சிட் டவுன். எப்படி இருக்கீங்க? சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இந்த ஏழையே உங்களை பார்க்க வந்திருப்பேனே. क्या चंद्रमोहन जी, आप ஏழை? நிச்சயமா. என் பிஸ்னஸ் இந்த நாட்டில் மட்டும்தானுங்களே. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 60 கோடிக்கு இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் அப்படியா? அமெரிக்காவில் ஆரம்பித்து ஹாலண்ட் என்ன, ஜெர்மனி என்ன, இங்கிலாந்து என்ன, ஜப்பான் என்ன, உலகம் பூரா உங்கள் பிஸ்னஸ் நடக்குது. உங்கள் 1000 கோடி சொத்துக்கு முன்னால் இந்த 60 கோடி ஏழை தானுங்களே. क्या चंद्रमोहन जी, 1000 கோடி சொத்து இருந்தோம் இந்த 60 கோடிக்காரனை மனுஷனா மதிச்சு வியாபாரத்தில் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டீங்களே. ரொம்ப புகழாதீங்க சந்திரமோகன் ஜி. எல்லாரையுமே புகழ்ந்துட முடியாது சேட்ஜி. எங்கே தகுதி இருக்கோ அங்கே தான் புகழ முடியும். உங்களை நம்பி எவ்வளோ குடும்பங்கள் வாழுது, எத்தனை குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப், எவ்வளவு அறக்கட்டளை, ஐ மீன் சேரிட்டிஸ். இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும். ஆண்டவன் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற மனசை கொடுத்துருக்கான். ஐ எம் அ சிங்கிள் மேன் சாப். மனைவி இழந்தவன், தனி கட்ட, 47 வயசு. எனக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் யாருக்கோ. ஏன் சேட்ஜி, புத்திசாலியா ஒரு குழந்தைய தத்தெடுத்து உங்களுக்கு ஒரு வாரிசா உருவாக்கலாமே. பெத்ததே இந்த காலத்தில் வினையா இருக்கு, தத்தெடுத்தா பாசமாக இருக்க போது. ஸோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல முடிவு. நானே முன்னிருந்து உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். நீங்களே நின்று நடத்தி கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சேட்ஜி, உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? எனக்கு அழகு இருக்கணும், அறிவு இருக்கணும், இளமையும் இருக்கணும். ஒரு 16 இல்லை 18 வயசு இருந்தா. டாடி, This my daughter Deepika. ஹலோ. ஹலோ, பஹுத் அச்சா. தேவதை மாதிரி இருக்கம்மா. நிஜமாவே என்ன பார்த்தா தேவதை மாதிரியா இருக்கு அங்கிள்? சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ தேவதை தான்மா. நீ என் அங்கிள்னு கூப்பிட்டும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன பண்ண முடியும் அங்கிள்? இங்கிலீஷ்ல மாமாவுக்கும் பெரியப்பாவுக்கும் ஒரே வார்த்தை தானே. ஆமாம்மா, என்ன உனக்கு பிடிச்சிருக்காட்டியா? ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கே. அப்பா விட நீங்க வயசுல கொஞ்சம் பெரியவரா இருந்தாலும் பரவாயில்ல. யூ ஆர் லுக்கிங் சோ யங். இஸ் இட்? யா யா. நரைச்சிருந்தா கூட 25 வயசு பையன் மாதிரி மீச, கண்ணாடி போட்டிருந்தாலும் டீனேஜ் பையன் மாதிரி கண்ணு. யூ ஆர் லுக்கிங் வெரி கியூட் அங்கிள். உங்களை இன்னைக்கு எல்லாம் பார்த்தா கூட ஒரு 30 வயசுக்கு மேல சொல்ல முடியாது. தேங்க்யூ தேங்க்யூ சந்திரமோகன் ஜி. உங்களை மாதிரியே உங்க பொண்ணு என்ன புகழுது. டாடி, எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும், வரேன். பாய் அங்கிள். பாய் கதா. சீக்கிரம் சாப்பிட வந்துருமா? ஓகே, பாய். பார்த்து போ. சந்திரமோகன் ஜி, சொல்லுங்க. நம்ம பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு புது கான்ட்ராக்ட் பேசலான் இருக்கேன். புது கான்ட்ராக்ட்? ரொம்ப சந்தோஷம் சேட்ஜி. உங்க சொத்தும் எங்க சொத்தும் ஒன்னா சேர்த்தா எப்படி? புரியலையே. உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். மிஸ்டர் சந்திரமோகன், அதிர்ச்சி அடையாதீங்க. இப்போ நான் உங்க பிஸ்னஸ் பார்ட்னர், உங்க பொண்ணோட லைஃப் பார்ட்னர் ஆகுறதுல என்ன தப்பு? கோவப்படாதீங்க, நல்ல பொறுமையா யோசிச்சு முடிவெடுங்க. நான் வரேன். ஒரு வாரமா நீங்க இல்லாம இந்த ஆபீஸோட வேலையே நின்று போச்சு. நீங்க இல்லாதப்பதாம்மா தெரியுது நீங்க தான் இந்த ஆபீஸோட அச்சாணின்னு. தேங்க்யூ சார். ஆமாம்மா, எதை கேளு, இன்கம் டேக்ஸை பற்றி கேளு, கண்ணமாவை கேட்கணும். அர்பன் டேக்ஸை பற்றி கேளு, கண்ணமாவை கேட்கணும். கண்ணமாவை கேட்கணும், கண்ணமாவை கேட்கணும். சார், நீங்கள் என்ன அதிகமாக புகழ்றீங்க. பலராமன் கல்யாணம்லாம் நல்லபடியாக நடந்துச்சா? கண்ணம்மா, உங்கள் நிச்சயதார்த்தம் நின்று போச்சு. நீங்கள் விரும்பின பலராமனுக்கும் வேறு இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நான் என் சொந்த விஷயமா பேசினா தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே?
சாரி சார். என் வாழ்க்கையில ஏதோ ஒன்று தட்டி போச்சுங்கிறதுக்காக என் வாழ்க்கையே பட்டு போச்சுன்னு அர்த்தமா? நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேனே, உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு. ஏன் சார், ஏழைங்கன்னா ஏன் இப்படி ஏழுமா நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவ தானே, எப்படி இவ மனசை மாத்திடலான்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே ராஜினாமா லெட்டர் கொடுக்க நான் தயாரா இருக்கேன்.